நம் அனைவரும் தயவுசெய்து எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஜெபத்திற்காக நீர் இங்கே கூட்டி சேர்த்திருக்கிற அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான பேர் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இன்றைக்கு இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளை ஒரு மிக பிரயோஜனமான ஒரு நேரமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறது மட்டுமில்லாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தர்களும். கர்த்தாவே, உடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்க, அதன் மூலமாக தேவ ஆவியானவர் தாமே தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவுவாராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கை மேம்படட்டும். எங்கள் ஜெபத்தின் மூலமாக பெரிய மாற்றங்கள் எங்களுடைய வாழ்விலும் எங்களை சுற்றியுள்ள மற்றவர்களுடைய வாழ்விலும் உண்டாகட்டும். இந்த சபை விருத்தி அடையட்டும், பெருகட்டும். இதனுடைய தாக்கம் இந்த உலகத்தில் பெரிதாக இருக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காருவோம். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து நாம் ஜெபிக்கிறது மட்டுமில்லாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். இது சபையினுடைய வேலை. ஜெபிக்க கற்றுத்தர்றதுன்றது சபையினுடைய ஒரு கடமையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நாம் செய்கிறோம். ஜெபிக்கிறது கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம் சிலர். நான் சின்ன வயசுலேருந்தே ஜெபிக்கிறேன், கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் ஜெபம் பண்ண ஆளுங்க. அப்போ ஜெபிக்கிறது கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன இருக்குது? பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் சீஷர்கள்லாம் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இயேசுடைய சீஷர்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த போது அவர்கள் இயேசுவை பார்க்குறாங்க, அவர் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாங்க. அவர் ஜெபம் பண்ணுறதுக்கும் இவங்க ஜெபம் பண்ணுறதுக்கும் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ரெண்டும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த மாதிரி இருக்குது. அவர் ஜெபமே வித்தியாசமாக இருக்குது. அவர் ஜெபம், இவங்க ஜெபம் ஒரு மாதிரி இருக்குது. கடைசியில் அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்குறாங்க. ஜெபம் பண்ண தெரியாதுன்னு இல்லை அவங்களுக்கு. அவங்களும் ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புள் தான், யூத மார்க்கத்தில் இருக்கவங்கள இல்லையா. அப்போ ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஜெபம் பண்ண தெரியும், ஆனால் அவர் ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ண தெரியல. அவர் வந்து பிதாவோடு அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உடையவராக இருந்தார். அவருடைய ஜெபமே வித்தியாசமானதாக இருந்தது. அதை பார்த்துட்டு தான் அவர்களுக்கு ஐயோ நம்ம பண்ணுறதெல்லாம் ஜெபமே இல்லை போல இருக்குது, இவர் மாதிரி ஜெபம் பண்ணோன்ட்டு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு கேட்குறாங்க. நாம் இன்றைக்கு கேட்டுக்கொள்கிறதும் அதுதான். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி இந்த உயர்ந்த காரியங்களை, நோக்கங்களை, லட்சியங்களை, எண்ணங்களை, நீர் வைத்திருக்கிற அந்த எண்ணங்களை, ஆசைகளை எங்களுடைய ஜெபமாய் மாற்றும். அதுதான் உண்மையான ஜெபம். பாருங்கள், நம்ம சில்லறத்தனமாக சில காரியங்களை கேட்குறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் பெரிய தேவை எனக்கு என் வாழ்க்கையில். அதெல்லாம் பெரிய தேவை கிடையாது. நாம் நினைக்காத அளவுக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதுதான் நான் இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்ட காரியம். அதனால தான் இதை போதிப்பதிலே நாங்கள் ஆர்வம் காட்டுகிறோம். சரி, வேத வசனத்தையே எப்படி ஜெபமாக ஏறெடுப்பது, அதுதான் போதிச்சு வர்றோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா நாம் எதையோ ஜெபிக்கிறதுக்கு பதிலாக வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதிலிருந்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ பல காரியங்களை இது நமக்கு எடுத்து கொடுக்கறது ஜெபம் பண்ணுறதுக்கு. நாம் நினைக்காத காரியங்கள், கற்பனைகள் கூட பண்ணாத காரியங்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து நமக்கு எடுத்து கொடுக்கறது. அதனால தான் வசனத்தை பயன்படுத்துகிறோம். அது வசனத்தை எப்படி பயன்படுத்தி ஜெபம் பண்ணுறதுன்றது கற்றுத்தர்றோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தின் எந்த பகுதியை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் இப்போ சங்கீதத்தை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சங்கீதங்கள்லாம் ஜெபமாக எழுதப்பட்ட பாடல்கள். அதனால் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது இப்போ 89வது சங்கீதத்தில் இருக்கிறோம். 88 சங்கீதம் முடிச்சிட்டோம். 89வதுக்கு வந்து இதையும் பாதி முடிச்சிருக்கிறோம். கடந்த 2 வாரமாக முதல் 37 வசனங்களை நான் போதித்தேன். 89ஆம் சங்கீதம் ரொம்ப விசேஷமான சங்கீதம். பிரபலமான பாடல்கள்லாம் இந்த சங்கீதத்திலிருந்து வருகிறது. தி கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் மாதிரி பாட்டெல்லாம் இதன் அடிப்படையில் தான் வருது. இந்த சங்கீதம் தான் வேதத்திலேயே தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை, அவர் உண்மை உள்ளவர் என்பதை ரொம்ப அதிகமாய் பிரமாதமாய் எடுத்து சொல்லுகிற ஒரு சங்கீதம் 89.
ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். அவர் எப்படி உண்மையான தேவன், உண்மை உள்ளவர், உடன்படிக்கையை காக்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணதை அப்படி நிறைவேற்றுகிறவர் என்பதை இதை எடுத்து இது ஏன் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம தேவன் உண்மை உள்ளவர்னு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய சத்தியத்தை நம்ம நம்ப முடியும், அவருடைய வார்த்தையை நம்ம நம்ப முடியும், வாக்குத்தத்தங்களை நம்ம நம்ப முடியும் இல்லையா. இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, சில தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய சில குணாதிசயங்களை நல்லா படிக்கணும், அறிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஆள் ஒரு சொல்கிறாரு, நான் இதை செய்கிறேங்க உங்களுக்கு, என்னால் இதை செய்ய முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் எப்படி நம்புறது? அந்த ஆள் நல்ல மனுஷனாக இருந்தால் சொன்னதை செய்வார். நல்ல மனுஷனாக இல்லைன்னா சில ஆளுங்க உலகத்தில் 1000 ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இருக்கிறதையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களால ஒன்றும் செய்யவும் முடியாது. உண்மை இல்லை அவங்கள்ட்ட, ட்ராமா போடுறாங்க, ஏமாத்து வேலை பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பார்க்குறோம்ல இந்த உலகத்தில். ஆனால் ஒரு ஆள் உண்மையான ஆள் சொன்னதை அப்படியே செய்வாருன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய மதிப்பு இருக்குது. அதை மதிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ப ஆரம்பிக்கிறோம், அதை நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அப்போ தேவன் உண்மை உள்ளவருங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புறது ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த சங்கீதத்தை ரொம்ப ஆழமாக நம்ம பார்த்து வருகிறோம். தேவன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது அந்த சங்கீதம் விளக்குகிறது. எதன் அடிப்படையில் அதை விளக்குறாருன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த தேவன் கொடுத்த ஒரு சில வாக்கு தத்தங்களை வைத்து அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாரு அவர் உண்மை உள்ளவர் என்று. தாவீதுக்கு தேவனுக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு ஆசை. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், நீ கட்ட மாட்டேன், உன் மகன் கட்டுவான் விட்டார். அது மட்டும் இல்லை, நீ எனக்கு ஆலயத்தை கட்டுறது இருக்கட்டும், நான் உன் வீட்டை கட்ட போகிறேன். ஒரு வீடு இல்லை, கட்டடம் இல்லை, உன் வீட்டையே கட்ட போகிறேன்னான்றாரு. என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி ஆசீர்வதித்து உனக்கு பிறகு உன் சந்ததி என்றென்றைக்குமாய் ஆளுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக உன்னை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. எதிர்பாராத விதத்தில் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை ஆண்டவர்கிட்டருந்து பெற்று வந்து தாவீதுக்கு சொல்கிறான், கர்த்தர் இப்படி சொல்கிறார் உன்னை பற்றி, கர்த்தர் உன் வீட்டை கட்ட போகிறாராம், உன் சந்ததி உன் மூலமாக பிறக்கிறது தான் வந்து நித்தியமாக ஆள போகிறாரு. அந்த வாக்குத்தத்தம் ஆக்சுவலாக யாரை பற்றியது? யார் நித்தியமாக ஆள்றவர்? இயேசு கிறிஸ்துவை பற்றியது அந்த வாக்குத்தத்தம். அதுதான் ரொம்ப முக்கியமான 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆளுகிற இயேசு கிறிஸ்து எப்படி வந்து ஆளுவாருங்கிறத பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வச்சுட்டு தான் இந்த சங்கீதக்காரன் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை பற்றி பேசுகிறான். தேவன் எவ்வளோ உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். இந்த சங்கீதத்தில் நான் சொன்னேன், முதல் 37 வசனத்தில் தேவன் உண்மை உள்ளவருங்கிறது எப்படி எப்படிலாம் சொல்லணுமோ சொல்கிறான். பரலோகம் இந்த உண்மை உள்ளவரை எப்படி போற்றுகிறது, பூமியில் அவர் உண்மை உள்ளவர் என்பது எப்படி சரித்திரத்தை பார்த்தா விளங்குது, சிருஷ்டிப்பை பார்த்தா விளங்குது அப்படின்லாம் சொல்கிறான். இந்த முதல் 37 வசனத்தில் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். யாரை பற்றி சொல்கிறார்? தாவீதை பற்றி சொல்கிறார். செய்வேன் சொல்லிட்டு, அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால். அவருக்கு தெரியும், இவ்வளோ வாக்கு கொடுக்குறோமே, கடவுளுக்கு தெரியாமல் இருக்காதா? ஏன்னா தாவீதே பெரிய பாவி, அவன் பெரிய பாவம் செஞ்சு பெரிய சிக்கலாகி வாழ்க்கையில் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறான், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிறான், எல்லாம் பண்ணுறான் இல்லையா. அவனுக்கு பிறகு போகிறவர்கள் அவனுடைய சந்ததிக்கு எல்லாத்தையும் தரேன்றார். அதாவது அவங்க தான் நித்தியமாக ஆளுவாங்கன்றார். அப்போ அவர்களும் இவனை மாதிரியே பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லவா? மனுஷர்கள் எல்லாருமே பாவிகள் தான், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பூரணர் கிடையாது. கடவுளுக்கு தெரியும், இது கடவுளுக்கு தெரியாமல் இல்லை. கடவுளுக்கு இந்த உலகத்தில் வேலை செய்கிறதுக்கும் இந்த பூரணமற்ற அரைகுறை ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு தான் பண்ணணும் கடவுள். பூரணர்கள் யாரும் கிடையாது. கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவன் தப்பு பண்ணுவான்னு தெரியும். நித்தியமாக ஆளும்படி தலைமுறை அவனுக்கு குடும்பம் ஆளுன்னு வச்சுட்டா பெருமை தலைக்கு ஏறிடும், தலை தெறிக்க ஆடுவாங்க, ததிகனத்தம் போடுவாங்க, எல்லா அக்கிரமும் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும் முன்னாலேயே கர்த்தருக்கு. அதனால் சொல்கிறாரு, அவனுடைய பிள்ளைகள்
என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அவங்கள தண்டிப்பேன்றார். ஏன்னா பாவம் கர்த்தருக்கு ஒத்து வராது. பாவியை தண்டிக்கிற தேவன் அவர். தண்டிப்பேன், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பாருங்க. தண்டிப்பேன், அவனை சரி பண்ணுவேன். என்ன பண்ணுறது, எல்லாருமே அப்படி தான். இவனை விட்டுட்டு வேற ஒரு குடும்பத்தில் போய் எடுத்தாலும் அங்கேயும் அப்படி தான். இவனுக்கு மேலே மோசமாக இருப்பான் அவன். அப்படி தான் எல்லாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மோசம். அப்படி தான் இந்த உலகத்துலேயே எல்லாருமே பாவிகள் தான். அதனால் நான் ஒன்றும் செய்யாமல் இருக்க போகிறதில்லை. இந்த பாவியில் வச்சே வேலை செய்ய போகிறேன். எடுத்து அவன் பிள்ளைகள் என் வழியில் நடக்காமல் போனாங்கன்னா அவர்களை கண்டிப்பாக நான் மீறுதலை மிலாட்டினாலும் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன் அப்படின்றார். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். உண்மையில் பிசகாமலும்னா அவன் சந்ததி என்றென்றைக்கும் ஆளுங்கிறதுல ஒரு மாற்றமும் இருக்காது. நிச்சயமாக அவங்க தான் ஆளுவாங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனங்கள். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிற்கும். சூரியன் எப்படி நிலச்சி நிற்குது, இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் அவன் சந்ததின்றார். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலான்னா நின்று கொஞ்சம் யோசிச்சுப்பார். கர்த்தருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு நல்லா தெரியும். இவங்களுக்கு கொடுக்க போகிறோம், தப்பு செய்வானுங்க, பார்த்துக்கலாம். தப்பு செஞ்சால் திருத்தலாம், தண்டிக்கலாம், வழிக்கு கொண்டு வரலாம். ஆனால் கிருபையை விலக்க மாட்டேன். என் அன்பை அவனை விட்டு எடுத்து போட மாட்டேன். நான் சொன்னதை என் உண்மையில் பிசகாமல் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீற மாட்டேன். என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் பிடிச்சிக்கிட்டாங்க சங்கீதக்காரன். பிடிச்சிக்கிட்டு இவருடைய உண்மை உள்ளவர்ன்றத சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான்? இவன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவளுடைய நிலைமை வேற மாதிரி இருக்குது. அதுக்கு இப்போ வர்றான். ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. வாக்குத்தத்தம் இப்படி பண்ணிட்டாரு. அவனை அன்பு கூறுறது நிறுத்தவே மாட்டேன்ட்டார். என்னதான் அவன் பாவம் செஞ்சாலும் அவனை அன்பு கூற போகிறேன், அவனை திருத்துவேன், அவனை தண்டிப்பேன், வழிக்கு கொண்டு வருவேன். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைய தப்பு செஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க, தண்டிப்போம். ஆனால் திருப்பி வீட்டில் சேர்த்து தான் வச்சுக்குவோம். என்னெல்லாம் செய்யணுமோ செய்வோம், எல்லாத்தையும் கொடுப்போம். அப்படி தான் நான் செய்வேன் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ இவன் சொல்கிறான், இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணிடு, வார்த்தை பிசகாமல் இருக்கும், ஒரு நாளும் அன்பை நிறுத்த மாட்டேன், கிருபையை விலக்க மாட்டேன், சொல் மீற மாட்டேன் அப்படின்னு சொன்னீர். ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டி வித்தியாசமாக இருக்குதுன்னு அடுத்த வசனத்துலன்னு சொல்கிறான். 37 வரைக்கும் படிச்சிட்டோம். இப்போ 38லேருந்து 52 பார்க்க போகிறோம். 38லேருந்து 45 வரைக்கும் வாசிக்கிறோம். முதல்ல, ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளி விட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர், உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு அவன் கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர் சொல்கிறான். என்னெல்லாம் வாக்கு பண்ணிட்டு கடைசியில் பண்ண உடன்படிக்கையை ஒழித்து விட்டீர், அவன் கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர், அவன் மதில்களெல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர், வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலாருக்கு நிந்தையானான், அவன் சத்துருக்களின் வலதுகையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர், அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர், அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையில் தள்ளினீர், அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். சேலா. கொஞ்சம் நின்று யோசின்றான். திரும்பியும் என்ன யோசிக்கிறது? ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அந்த நேரத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை இவன் நினைவு கூறுறான். கர்த்தர் பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறுறான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியங்களை நினைவு கூறுறான். அந்த பிரச்சனையின் மத்தியில் என்ன பிரச்சனையாக இருக்கும், அது என்ன பிரச்சனையாக இருக்குங்கிறத பற்றி சில காரியங்களை சொல்லலாம். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீது ஆண்ட பிறகு சாலமோன் ஆண்டான், சாலமோனுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெகோபாம் ஆண்ட காலங்களில் ராஜ்யமே 2ஆக உடஞ்சிருச்சு. அங்கே ஒருத்தன் எழும்பி குழப்பத்தை உண்டாக்கி ராஜ்யத்தையே உடச்சி போட்டான்.
இப்போ சதர்ன் கிங்டம், நார்தர்ன் கிங்டம்னு 2 கிங்டம் ஆயிடுச்சு. ஒரே ராஜ்யமாக இருந்தது தாவீது சாலமோன் காலத்தில். இப்போது ராஜ்யமே உடஞ்சி போச்சு. சதர்ன் கிங்டம் தாவீதின் இனத்தை சேர்ந்த ஆட்கள், யூதா கோத்திரத்தார். அவங்க சதர்ன் கிங்டம், அவங்களுக்கு எருசலேம் ஹெட் குவார்ட்டர்ஸு. நார்தர்ன் கிங்டம் அவங்களுக்கு பிற்காலத்தில் சமாரியா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகிடுச்சு. இப்படி சமாரியா பிறகு எருசலேம் என்று 2 ராஜாக்கள். அங்கே ஒரு நார்தர்ன் கிங்டமுக்கு ஒரு ராஜா, சதர்ன் கிங்டமுக்கு ஒரு ராஜா அப்படின்னு வந்தாங்க. அப்போ இந்த உடஞ்ச இந்த ராஜ்யம் இருக்குது இல்லை, அதைத்தான் நினச்சி இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவன் தான் காலகாலமாக ஆளுவான், இவன் குடும்பத்திலேருந்து தான் ராஜாக்கள் ஆளுவாங்கன்னு வாக்கு பண்ணிட்டீரு, அதை சொல்ல மாற்றவே மாட்டேன்ட்டீரு, உடைய விட்டுட்டாரு. இன்னைக்கு 2 ஆயிடுச்சே, நாடே 2 போச்சே, 2 ராஜ்யம் ஆயிடுச்சு, 2 ராஜாக்கள், 2 பேரும் ஒத்தனுக்கு ஒத்தன் எதிரி மாதிரி ஆயிட்டான். எங்கே வாக்கு தத்தம், உங்களுடைய உண்மை எங்கே? நீர் உண்மை உள்ளவர் நீர் சொன்னீர், எங்கே நீர் உண்மை உள்ளவர்? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு கேட்குறான் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க இன்னொரு காரணமாக இருக்கலாம். அதாவது வெறும் ராஜ்யம் உடஞ்சதில்லை, அதுக்கப்புறம் பலர் ஆண்டாங்க. நார்தர்ன் கிங்டமை பலர் ஆண்டாங்க, சதர்ன் கிங்டமையும் பலர் ஆண்டாங்க. ஆண்டு கடைசியில் போக போக ரொம்ப மோசமாகிடுச்சு. அந்த நார்தர்ன் கிங்டம்ன்றது முதல் 200 வருஷத்துலேயே காலி. அசிரியர்கள் அவர்களை ஒன்றும் இல்லாமல் வரட்டி செதறடிக்க பண்ணிட்டாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ரொம்ப மோசமாக போய் தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணி அவங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக, புறஜாதியாரோட மோசமாக ஆயிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தாங்க தேவனுடைய ஜனங்கள். அப்போ அசிரியர்கள் அவங்கள ஆக்கிரமித்து அவங்க நாட்டை இடத்தெல்லாம் பிடுங்கிட்டு இவங்களை செதறடிச்சாங்க பாருங்கள். அன்னையிலேருந்து செதறடிக்கப்பட்டு பல இடங்களுக்கு போயிட்டாங்க அவங்க. சதர்ன் கிங்டம் அதுக்கப்புறம் இன்னொரு 150 ஆண்டுகள் அது கொஞ்சம் ஓடிட்டு இருந்தது. அதன் பிறகு அதுக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. பாபிலோனியர் அவங்கள செதறடிக்க பண்ணாங்க, அவங்கள கொண்டு போய் சிறையிருப்பில் கொண்டு போய் எல்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் எழுதப்பட்டதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இது அதாவது பாபிலோனியர் இந்த கடைசி ராஜாவுக்கு முந்தின ஒரு ராஜா, ஜெக்கனாயான்னு இங்கிலீஷில் வரும், அந்த ராஜா இருக்கிற காலத்தில் அவனை டிப்போர்ட் பண்ணி சிறையிருப்பில் கொண்டு போய் அந்த காலத்தில் இது எழுதப்பட்டது. ஒரு ராஜாவையே பிடிச்சிட்டு போயிடுறான், ராஜாவையே சிறையிருப்பில் கொண்டு போயிடுறான், அவனோட கொஞ்சம் பேரையும் கொண்டு போயிடுறாங்க. எருசலேமை பாழாக்கி மதிலெல்லாம் உடைச்சி எல்லாம் பண்ணாங்க. அப்படி அந்த நேரத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்க விட்டுட்டீரே, வாக்கு தத்தம் என்னாச்சு? எப்படியெல்லாம் சொல்லியிருந்தீர், தாவீதுடைய பிள்ளைகள் தான் ஆளுவாங்க, அவங்க சந்ததி தான் ஆளுன்னு, எங்கே ஆளுது? இவனை பிடிச்சிட்டு போகிறான், நீர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீரு, தோற்கடிக்க விட்டுட்டீரு அப்படின்றான். இன்னும் சிலர் சொல்கிறாங்க அந்த கடைசி ராஜா ஜெதக்காயான்னு ஒரு ராஜா, அந்த ராஜா அவன் நெபுகாத் நேசரே அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவன் வச்சான் ராஜாவா, இந்த யூதேய மக்களுக்கு ராஜாவாக வச்சாங்க. கடைசியில் அவனையும் கொண்டு போயிட்டான். அவனும் இவனுக்கு சரியாக கீழ்ப்படியில் கப்பங்காட்டலன்னு அவனையும் கொண்டு போய் அவன் பிள்ளைகளை 2 பேர் அவனுக்கு கண் எதிர்க்க கொன்று அவன் கண்ணை நோண்டி வெளியே எடுத்து பிறகு சிறையில் போட்டு அவனை கொன்று, இப்படியெல்லாம் நடந்தது. இதை வச்சு தான் இவன் எழுதுகிறான், காலகாலமாக தாவீதின் சந்ததி ஆளுன்னு சொன்னீர், எங்கள் நாடே 2 துண்டாக போச்சு. 2 துண்டாக போனது மட்டும் இல்லை, இப்போ சீரழிஞ்சு ராஜாக்களே சிறைபிடிக்கப்பட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்குது. நாங்கள் வாழ்க்கையே போச்சு எங்களுக்கு. எங்கே உங்களுடைய வாக்கு தத்தம்? எல்லா ராஜாக்களுக்கு மேலே இவங்க சந்ததியை உயர்த்தி வைப்பேன், என்றென்றைக்கு ஆளுவார்கள் என்று எங்கே ஆளுறாங்க? ஆளவே இல்லைன்னு. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியுது. வார்த்தைகள்லாம் 39ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா சொல்கிறான், உடன்படிக்கையை ஒழிச்சிட்டு கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர். ராஜாவுடைய கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர். மதில்களெல்லாம் தகர்த்து போட்டீர், அரணான ஸ்தலங்களெல்லாம் பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் கொள்ளையிடுகிறார்கள், அயலார்களுக்கெல்லாம் நிந்தை ஆயிட்டான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். சத்துருக்கெல்லாம் ஜெயத்தை தர்றீர், இவனுக்கு தோல்வியை கொடுத்துட்டீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் பட்டயம் வேலை செய்யல, அவனுக்கு தோற்று போகிறான். யுத்தத்தில் நிற்காதபடி ரிட்ரீட் பண்ணி ஓடுறவனை ஆக்கிட்டீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையில் தள்ளிட்டீர். இவன் சிங்காசனம் நிலச்சி நிற்கும்னு சொல்லிடுற, ஒன்றும் இல்லாமல் போயிட்டானே இவன்.
அவன் வாலிப நாட்களை குறிக்க அவன் வெட்கத்தால் மூடினீர் அப்படிங்கிறான். அப்போ இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுறான். அப்போ அதில் இன்னொரு காரியத்தை கவனிக்கணும் நீங்கள். இன்னொன்று என்ன சொல்கிறான், இதில் என்ன விஷயம்னா, நம்ம அதை வாசிக்கும்போது என்ன தெரியுது, கர்த்தரை இவன் குற்றஞ்சாட்டுற மாதிரி தெரியுது. நீர் தான் பண்ணீர், நீர் தான் பண்ணீர், நீர் தான் பண்ணீர். அது இங்கிலீஷில் வாசிக்கும்போது நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் வாசித்தேன். இந்த சங்கீதத்தை போதிக்கும் போது அது யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது லாங்குவேஜ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூன்ற வார்த்தை 35லேருந்து 45 வசனத்துக்குள்ளே 11 தடவை வருது. 41ஆம் வசனத்தில் மட்டும்தான் அது வரல, மற்ற இடத்துலலாம் யூ 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 யூன்னு கர்த்தரை சொல்கிறான். இங்கிலீஷில் வாசிக்கிற மாதிரி, யூ ஹவ் ரிஜெக்டட், யூ ஹவ் ஸ்பர்ன்ட், யூ ஹவ் பின் ஆங்கிரி வித் யுவர் அனாயிண்டட் ஒன், யூ ஹவ் ரினவுன்ஸ்ட் த கவனன்ட் வித் யுவர் சர்வன்ட், யூ ஹவ் broken through all his walls, you have exalted the right hand of his foes, you have turned back the edge of his sword, you have put an end to his splendor, you have cut short the days of his youth, you have covered him with a mantle of shame. You did it. நீர் பண்ணீர், நீர் பண்ணீர், நீர் பண்ணீர்னு திரும்ப திரும்ப 11 தடவை சொல்கிறான் பாருங்க அவன். இது ரொம்ப முக்கியம். இது ஆண்டவரை குற்றஞ்சாட்டுற மாதிரி இருக்குது. சாதாரணமாக வாசித்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிக்காமல் வாசித்தீங்கன்னா ஆண்டவரை குற்றஞ்சாட்டுறான் போல அப்படின்ட்டு இல்லை. இதில் என்ன விஷயம்னா, ஏன் இதெல்லாம் நடந்ததுங்கிறத பற்றி அறிவு அவனுக்கு இருக்குது. இது சும்மா எதேர்ச்சியாக நடக்கலை, இதுதான் ஊரெல்லாம் நடக்குது. ஒரு ராஜ்யம்னா, ஆமாம் பக்கத்து ராஜா பெரியவனாக இருந்தானா அடித்து எல்லாத்தையும் அடிமையாக கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், அப்படி நடந்து போச்சு, இது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம் அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்துக்கல. கர்த்தர் நடப்பிக்கிற ஒரு காரியம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டான். எப்படி அவனுக்கு தெரியும் இது கர்த்தர் நடப்பிக்கிறார்னு? கர்த்தர் தான் சொன்னார், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவன் பார்க்குறான், நீர் தான் பண்ணிடுது, இது ஒன்றும் இல்லை, பனிஷ்மெண்ட் இது. இது எங்கள் தேசம் பண்ண அக்கிரமத்துக்கு வேண்டிய தண்டனையை தந்திட்டு இருக்கு. எங்கள் ராஜாக்கள் உங்களுடைய வழிகளில் நடக்காதனால, வேதத்தின்படி நடக்காதனால, உங்களுடைய வழிகளை மீறினதுனால, உமக்கு விரோதமாக நடந்ததுனால, அக்கிரமம் பண்ணதுனால தண்டிக்கிறீர். இது தண்டனை, பனிஷ்மெண்ட். அவனில் ஜெயிக்க விட்டுட்டீர் எதிரிய, இவனுடைய சிங்காசனத்தை கீழே தள்ளிட்டீர், போட்டுன்னு விட்டுட்டீர். இவன் தோத்துட்டான், அவன் ஜெயித்துட்டான். எங்கள் செவர்கள்லாம் இடிக்கப்பட்டது, மதில் செவர்கள்லாம் போச்சு, பட்டணமே பாழா போச்சு, அவமானத்தினால் அவனை மூடிட்டீர் அப்படிங்கிறான். கர்த்தர் தான் இதை பண்ணார் அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருக்குது. இதில் என்ன சொல்ல வர்றேன், இதில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து ரொம்ப மோசமாக அவங்க பண்ண அநியாயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள்லாம் அந்த காலத்தில் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க பாருங்கள். பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே போகிற நேரத்தில் தீர்க்கதரிசி எரேமியா சொல்கிறாரு, ரொம்ப வான் பண்ணுறான், ஒருத்தனும் அவர் பேச்சை கேட்கவே இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிற தீர்க்கதரிசிகள் நம்பினாங்க. இந்த ஆள் உண்மையாக சொல்கிற தீர்க்கதரிசி, இந்த ஆளை கொண்டு போய் குழியில் தள்ளி கிட்டத்தட்ட செத்து போயிருப்பான் அந்த ஆள். அந்த அளவுக்கு ஹிம்சை பண்ண ஹிம்சை கொஞ்சம் நஞ்சம் இல்லை பாருங்கள். அவனை என்னெல்லாம் பண்ணி, சும்மா ஒரு துண்டு ரொட்டி கொடுக்கறது டெய்லி, அவ்வளோதான். அந்த மாதிரி வச்சு அவனை கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவுக்கு அவனை ஹிம்சை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த கடவுளுடைய தீர்க்கதரிசியை கடவுள் இவங்களை வான் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு, இவனை எச்சரிக்கிறதுக்காக அவனை அனுப்புகிறாரு. அவனை கவனிக்காமல் இவங்களுக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆளுகளை போற்றி புகழ்ந்து அப்படி வாழ்ந்தார்கள். கடைசியில் அனுபவித்தது கர்த்தர் சொன்ன மாதிரியே மிலாற்றினால் அவர்களை கர்த்தர் தண்டிக்கிறார். விரோதிகள் இவர்களை மேற்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இவர்கள். கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் வாசமாயிருக்கிற பட்டணம்ன்றது எருசலேம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு பட்டணம். தேவாலயத்தெல்லாம் பாழாக்குறாங்க. கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இவன் வழியில் நடப்பேன்றல நடந்தால் இப்படி தான், என்ன பண்ணுறது, சொன்னால் கேட்கல, எத்தனை முறை சொன்னாலும் கேட்கல அப்படின்ட்டு இருக்கிறார். நல்லா தெரியுது இந்த சங்கீதக்காரனுக்கு
நல்லா தெரியுது, நல்லா விளங்குது. கர்த்தருடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்குது. கர்த்தருடைய தயவு இல்லை, இப்போது கர்த்தருடைய தண்டனை இது அப்படிங்கிறது எனக்கு விளங்குது. அதே நேரத்தில் அவனுக்கு இன்னொன்று விளங்குது. அவர் சொன்னார், மிலாட்டினால் அடிப்பேன், வாதைகளினால் தண்டிப்பேன்னு சொன்னார். ஆனால் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமல் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன்னாரு. நான் சொன்னதை மாற்றிக்கவே மாட்டேன். அவன் எவ்வளோ தப்பு செய்யட்டும், எவ்வளோ மோசமாக போட்டோம், கர்த்தர் பெரிய மீட்பர் பாருங்க. எவ்வளோ அழிஞ்சு போகிறவனா இருப்பான், கேடுகட்ட பாவியாக இருப்பான், அவனை மீட்டு திரும்ப கொண்டு வந்து நிறுத்த முடியும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அவனை சரி பண்ணிடலான்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், அவர் அவனை கரெக்ட் பண்ணிடலான்னு தெரியும் அவருக்கு. அதனால் என் வார்த்தையை விளக்க மாட்டேன், நான் சொன்னது உண்மை, அவனுடைய சந்ததி என்றென்றைக்கும் ஆளும். அப்போ இவனுக்கு அது விளங்குது பாருங்க, அந்த சங்கீதக்காரனுக்கு அது விளங்குது. எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியல. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அந்த தீர்க்க தரிசனம் அல்டிமேட்டாக கடைசியாக அவர் மூலமாக தான் அது முழுமையாக நிறைவேற போகிறதுன்றது தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவ்வளோ தெரியுது அவனுக்கு. அப்போ இந்த பிரச்சனையை அவன் தேவனோடு கூட சேர்ந்து எதிர்கொள்ளுகிறான். தேவனை குற்றஞ்சாட்டல இவன், தேவனை குறை கூறல இவன், இருக்கிற ரியாலிட்டியை சொல்கிறான். இதில் நிச்சயமாக உம்முடைய கரம் இருக்குது, இது நிச்சயமாக உம்முடைய தண்டனை தான், இது இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் அவர் சின்ஸ். எனக்கு விளங்குது ஆண்டவரே, நீ சொன்னீர் இவனுக்கு பேச்சை கேட்கலன்னா கண்டிப்பாக தண்டிப்பேன், இது அதுதான் நடக்குதுங்கிறது எனக்கு விளங்குது அப்படிங்கிறான். அந்த விதத்தில் அதை பார்க்கணும் பாருங்க. இதை தேவன் ஒருவேளை உண்மையுள்ளவர் ஆயிட்டாரோ அப்படின்னு பார்க்கக்கூடாது நம்ம. அவர் உண்மையுள்ளவர்னு பாட்டு பாடுறோமே, இனிமேல் பாட்டை மாற்றிக்க வேண்டியதான் போல இருக்குது. கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் போல வேர் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் பாடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கிடையாது கிடையாது. இவனும் ஆக்சுவலாக கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் பாடுறான். அவன் ஒன்றும் வேர் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ்னு பாடல. அவனுக்கு நல்லா விளங்குது, கர்த்தர் தான் இருக்கிறாரு, விளங்குதுன்றதை காமிக்கிறான் பாருங்க. 46ஆம் வசனம் பாருங்க. எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்னியை போல எரியுமோ. அவனுக்கு நல்லா தெரியுது கர்த்தருடைய கோபம் இது. கர்த்தர் தம் முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு, இப்போ விலகி நிற்கிறாரு. எது வரைக்கும் அப்படி இருக்க போறீர்? ஏன்னா நீர் சொன்னதை செய்வீர், அன்பை எடுத்துட மாட்டேன்னு சொல்றீர், கிருபையை விளக்க மாட்டேன்னு நீர் சொல்ல மாற்றிக்க மாட்டேன்னு சொல்றீர், உண்மையில் பெசக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர். அப்போ எது வரைக்கும், இன்னும் எவ்வளோ நாள் பொறுமை இல்லை பாருங்க இவனுக்கு. நம்ம எல்லாம் ஒரு க்ரீச்சர்ஸ் ஆஃப் டைம், குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்மளுக்கு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தோன்னு பதில் வந்துடணும். இல்லைண்ணா என்னப்பா ஆண்டவர் ஏதாவது ஜெபம் பண்ணிங்க பிரதர், ஜெபம் பண்ணோம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்றாயிடுறோம் இல்லையா. அதுவும் இந்த மாதிரி மோசமான காரியங்கள் நடக்கும்போது, இந்த மாதிரி தாறுமாறாக எல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஒன்றும் நடக்கலையேங்கிற கேள்வி ரொம்ப பெரிய கேள்வியாக ஆயிடுது. இவனுக்கும் பொறுமை இல்லை. அவன் சொல்கிறான், எவ்வளோ நாள், எது வரைக்கும் கர்த்தாவே என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, அது கோபம் அக்னியை போல எரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சீக்கிரமாக பதிலை நான் எதிர்பார்க்குறேன்ற சொல்கிறான் பாருங்க. என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். நான் என்ன எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறேன்? என் கண்ணால் நான் பார்க்க வேணாமா விடுதலையே? மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிரிச்சிக்க வேண்டியது என்ன? வேஸ்ட்டாக எங்களெல்லாம் உண்டாக்கி இருக்கிறீரா இப்படி எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? யார் தான் மரணத்துக்கு தப்ப முடியும்? யாருமே மரணத்துக்கு தப்ப முடியாது, எல்லாம் சாகிற ஆட்கள் தான். அப்போ என்ன சொல்கிறான், எனக்கும் ஆயுசு ரொம்ப பெரிய நீளம் கிடையாது, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். அப்புறம் என்ன சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய பதிலை என் கண்ணு காணட்டும், நீர் பதில் அளிக்கிறவர், நீர் உண்மை உள்ளவர்ங்கிறத என் கண்ணு காணட்டும், என் வாழ்நாளில் நான் அதை உணரட்டும், எனக்கு காண செய்யும் அப்படின்றான். ஒன்று. ரெண்டாவது, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு
சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணவன் காலடிகளையும் நிந்திக்கிறபடியால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தரலும். என்ன சொல்ல வர்றான்? ஊரில் இருக்கவன்லாம், எங்களை சுற்றி இருக்கிற தேசங்கள்லாம் கடவுள் இவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த கிருபை எங்கே? அந்த அன்பு எங்கே? அந்த கர்த்தர் அவர்களை முதல்ல அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பு எங்கன்னு சொல்லிடுவாங்க. நிந்திப்பாங்க எங்களை. இவங்க கர்த்தர் உண்மை உள்ளவரா என்பதை கேட்பாங்க. அதனால தான் எனக்கு சீக்கிரம் பதில் தாரும் என்று கேட்கிறேன் அப்படிங்கிறான். சிறையிருப்பில் போயிட்டாங்க ராஜாக்கள். நாங்கள் எல்லாம் கூட சிறையிருப்பில் போகிறோம். பாபிலோனியன் தாண்டவம் ஆடுறான். ஒன்றும் செய்யாமலே இருக்கிறீர். என் பதிலை நான் பார்க்கணுமே. நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, ஆதியில் எங்கள்கிட்ட நீர் காட்டின அன்பு அப்படியே தான் இருக்குதுன்னு நான் பார்க்கணுமே அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன், அவங்க சிறைப்பில் இருந்தபோது கூட கர்த்தர் அவர்களை அன்பு கூறாமல் விடவில்லை. எப்படி அன்பு கூறுறாரு பாருங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற 3 பேரை எழுப்புறார். உயர்ந்த பதவிக்கு அவர்களை கொண்டு போகிறார். அவர்கள் மூலமாக தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை புறஜாதியார் மத்தியில் பிரகடனப்படுத்துகிறார். அவர் அங்கே செஞ்ச அற்புதத்தின் மூலமாக தீயில போடுறாங்க. அங்கே 3 பேரை போட்டால் 4 பேராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவே கடைசியில் சொல்கிறான், இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல எந்த தெய்வமும் ரட்சிக்க முடியாது அப்படிங்கிறான். அது ஒரு பெரிய கதை. அங்கே சுவிசேஷத்தையே இவங்களை வச்சு அங்கே அறிவிக்கிறார் புறஜாதிகள் மத்தியில். இந்த தெய்வம் ரட்சிக்கிறது போல எந்த தெய்வமும் ரட்சிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க தெய்வம் வேற டைப்பு தெய்வம்ப்பா. இவனை தூக்கி தீல போட்டோன்னா அவரும் தீல உட்காந்துக்கிறாரு. அதான் நம்ம தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் இந்த பூமியில் நாம் படுகிற பாடுகள் மத்தியில், இந்த பாவ உலகத்தில் நாம் படுகிற எல்லா காரியத்தின் மத்தியிலும் அவர் நம்முடைய பாடுகளில் அவர் நுழைந்து, நம்முடைய பாவ உலகத்தில் அவர் நுழைஞ்சு, இந்த தீக்குள்ள அவர் நுழைஞ்சதுனால நாம் அல்டிமேட்டாக கடைசியில் அந்த தீயினுடைய வாசனை கூட இல்லாமல் வெளியே வருவோம். இதுதான் சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க. புறஜாதிகள் மத்தியில் பாபிலோனியன் பொல்லாதவன் பாருங்க. இந்த இஸ்ரவேல் ராஜாவை கொண்டு போய் அவன் 2 பிள்ளைகளை கொன்னுட்டு அந்த ராஜாவுடைய கண்ணு 2 பிடிங்கி தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. டெரரைசிங் ஃபெல்லோஸ் இவனுங்க, பயங்கரவாதிகள். அப்பேற்பட்ட ஆளுங்க. அவனுங்க மத்தியில் அவங்கள பயப்பட வைக்கிறார் ஆண்டவர். அவனை மரியாதை கொடுக்க வைக்கிறார். இந்த தெய்வத்தை போல எந்த தெய்வமும் ரட்சிக்காது, இந்த தெய்வத்தை தான் எல்லாம் வணங்கணும்னு அவனே சொல்கிறான். தானியல் கதையிலையும் அப்படியே தான். தானியல் தெய்வம் தான் உண்மையான தெய்வம்ட்டான் கடைசியில். அவனை சிங்கத்துக்கு கபியில் தூக்கி போட்டு இவனுக்கு தூக்கம் வரல ராத்திரி முழுக்க. காலையில் பார்த்தா அவன் நல்லா தூங்கி நல்லா இருக்கிறான். கர்த்தர் எப்படி பண்ணுறாரு பாருங்க. அவங்களை எவ்வளோ பெரிய பதவி கொண்டாடுறாரு. கவர்னர் அளவுக்கு உயர்த்துறார். தானியெல்லாம் கவர்னராக இருந்தான்றாங்க பெரிய ப்ராவின்ஸுக்கே. பாபிலோனியர் பல ப்ராவின்சஸ் ஆண்டாங்க உலகம் முழுக்க. ஒரு ப்ராவின்ஸுக்கே ஹெட் ஆக்கிட்டான். இஸ்ரவேல் மக்கள் நல்ல பெரிய பதவிகளில் நல்ல தொழில் செய்து வர்த்தகம் பண்ணி வீடுகளை கட்டி குடும்பங்கள் அங்கே வளர்ந்து தலை தோங்குச்சாங்க முழுக்க. நான் சொல்கிறேன், இவன் சொல்கிறான், எங்க ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவரா? வாக்கு பண்ணியிருக்கிறீர், ஆனால் எல்லாம் தாறுமாறாக நடக்குதே அப்படின்னா. கர்த்தர் சொல்கிறாரு, பொறுப்பா, உனக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கண் இல்லை. நான் உண்மையாக உங்கள் கூட தான் இருக்கிறேன். ஒரு பக்கம் தண்டனை, ஆனால் அந்த தண்டனை மத்தியிலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. என் கிருபை விலகாது. என் கிருபை உன் பக்கம் தான் இருக்குது, நேபுகாத்நேச்சார் பக்கம் இல்லை. அவனே உன்னை கையெடுத்து கும்பிடுற மாதிரி என்னுடைய கிருபை உன் பக்கம்தான் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு உனக்கு முடியல, என்ன பண்ணுறது? எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். பாபிலோனிய சிறையிருப்பை அவங்க பெரிய ஒரு நஷ்டமாக கேடாக எண்ணினார்கள். ஏன்னா எருசலேம் மதில்களை இடித்து தேவாலயத்தெல்லாம் பாழ் பண்ணி இவங்க இருந்த இடத்துலேருந்து இவர்களை டிஸ்லோகேட் பண்ணி கொண்டு போய் கைதிகளாக கொண்டு போய் சிறைப்பிடிச்சு கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் பண்ணாங்க இல்லையா? அது பெரிய நஷ்டமாக எண்ணினாங்க. கடைசியில் கடவுள் அது பெரிய ப்ளஸ் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார்? பாபிலோனியன் ராஜ்யம் சாம்ராஜ்யங்கிறது உலகம் முழுக்க ஆண்டானுங்க அன்றைக்கி. அவன் தான் சூப்பர் பவர். அவன் ஆண்ட இடமெல்லாம் போய் யூதர்கள் செட்டில் ஆகி பாபிலோனியல் கீழ் வந்த எல்லா பட்டணங்கள்லேயும் யூத சினகாக்ஸ் தேவாலயங்கள் அங்கே உண்டாகி
அங்கங்கே ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, டீச்சிங் சென்டர்ஸு, சினகாக்ஸ் இருக்குது. அதன் பிறகு கிரேக்கர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒரு மொழியை கொண்டாந்து உலகம் முழுக்க பரப்பி விட்டாங்க. இங்கிலீஷ் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிரேக்க மொழி வந்த பிறகு யாரும் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம், பாஷையை பேசினா விளங்கும். அதுக்கு முன்னால் விளங்காது, ஏன்னா ட்ராவல் அவ்வளோ கிடையாது. பாஷை பரவலை எல்லா இடத்துக்கும், எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற ஒரு பாஷைன்னு கிடையாது. ஆனால் இந்த கிரேக்க மொழி லிங்குவா ஃப்ராங்கான்வாங்க, அதாவது லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஆயிடுச்சு. உலகம் முழுதும் பேசப்படுகிற பாஷை ஆயிடுச்சு. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கிரேக்கர்கள் வந்தது, பாபிலோனியர்கள் பிறகு வந்தவங்க. அதுக்கு பிறகு ரோமர்கள் வந்தார்கள். அவர்கள் ரோடு போட்டான். ரோடு போட்டு சமாதானத்தை கொண்டு வந்தான். அதுக்கு முன்னால் ஒரு தேசம், குட்டி குட்டி தேசம்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு கலவரம் தான், யாரும் பத்திரமா ட்ராவல் பண்ண முடியாது. ரோடும் போட்டான், அமைதியும் கொண்டு வந்தான். பாக்ஸ் ரோமானான்னு வாங்க, ரோம பீஸ் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் இயேசு வந்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது, when the fullness of time came, கரெக்ட் டைமில் கடவுள் எப்படி டைம் பண்ணுறாரு பாருங்கள் எல்லாத்தையும். அதுக்கு முன்னால் கொண்டு வந்தானா ரோடு கிடையாது, காஸ்பில் கொண்டு போகிறதுக்கு லாங்குவேஜ் கிடையாது, கொண்டு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சினகாக்ஸ் கிடையாது, ஒரு சென்டர் கிடையாது. எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க? தெருவில் தான் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, இடம் கிடையாது. எல்லாத்தையும் கடவுள் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கு இவங்களுடைய இந்த தண்டனை பீரியடை யூஸ் பண்ணிக்கிறார் கடவுள். இவனுக்கு அது தண்டனையாகவும் இருக்குது, இவனுக்கு பெரிய ஆசீர்வாதமும் வருங்காலத்தில் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய அன்பு அவர்களை விட்டு விலகலை. அப்புறம் இயேசு சொல்கிறார், சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தவன சொல்ல, உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். இதுக்கு முன்னால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா உலகமெங்கும் சென்றுனா எல்லாம் முடிச்சு பார்த்துருப்பாங்க. உலகம் முழுக்க எப்படி போகிற, எவனும் போனது இல்லையே, போகவே முடியாது, போயும் பிரயோஜனம் இல்லையே, பேச முடியாது இன்னொரு தேசத்துக்காரன்ட்ட அப்படின்னு. உலகமென்று சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கினா போய் பிரசங்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போ இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த அளவுக்கு விளங்குச்சான்னு தெரியல. சொல்கிறான், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், நான் சாகிறதுக்குனால ஏதாவது பதில் இதில் நான் பார்க்கணும், இப்படி கிருபை எங்களை விட்டு விலகாதுன்னு சொன்னீர், சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவேன்றது எங்கே அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை அங்கே தான் இருக்கிறேன், நீ என்ன தேடாத, நான் ஏதோ காணாமல் போயிடல, நான் இல்லாமல் இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் சில காரியங்கள் இருக்குது பாருங்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னால் J.I. பேக்கருங்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், நோயிங் காட்னு. அதில் தேவன் மாறாதவர்ன்ற அந்த தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி எழுதுகிறார். எழுதும்போது ஒரு 6 குணாதிசயத்தை சொல்கிறார். தேவன் எந்தெந்த விதத்தில் மாறாதவராக இருக்கிறார். ஒன்று, காட்ஸ் லைஃப் டஸ் நாட் சேஞ்ச். அதாவது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஒன்று இருக்குது, முடிவு ஒன்று இருக்குது. ஆனால் தேவனுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் ஆரம்பத்தில் இம்மெச்சூராக இருந்தால் அப்புறம் மெச்சூர் ஆகிறது இல்லை, தேவன் வளருகிறது இல்லை, மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிறது இல்லை. அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிறது இல்லை, ஆகவே போக போக மோசமானவராகவும் ஆகவே முடியாது. தேவன் பூரணராய் இருக்கிறார். God does not change in that way. His life does not change அப்படிங்கிறார். அவருடைய சுவாபமும் மாறாததுன்றார். தேவனுடைய சுவாபம் மாறாதது அப்படிங்கிறார். அவருடைய சுவாபத்தை பற்றி யாத்ராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ரா 34ஆம் அதிகாரம் பிரபலமான அந்த பகுதி அல்லவா, 6-7 வசனம். 34, 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். அதாவது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மோசேக்கு யாருன்னு. அவன் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான். சொல்கிறான், எனக்கு நான் பார்க்கணும்ன்றான். பார்த்தா செத்து போடுவப்பா, வேணாம், நான் சொல்கிறேன் கேளுங்கிறார். நான் யாருன்னு சொல்கிறேன் விளங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மேகத்தின் மேலே இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருக்கு முன்பாக அவர் கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. குற்றவாளியை குற்றவானாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று
கூறினார். கூறினதை கேட்டு அவன் தலை குனிஞ்சு தரை மட்டும் பணிந்து கொண்டு அவன் வணங்குறான் மோசே. கர்த்தர் யார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு. தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் யாத்ராமத்தின் காலத்தில், இஸ்ரவேல் ஜனங்களின் காலத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவராகவே தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மாறாதவர். அவர் பெட்டராகவும் முடியாது, ஒர்ஸாகவும் முடியாது. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நல்லவராகவும் முடியாது, முன்ன இருந்ததை விட மோசமாகவும் முடியாது. அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம் உள்ள தேவன் அவர். ஆனால் 1000 தலைமுறை இரக்கத்தை காக்கிறவர். ஆனால் அக்கிரமத்தையும் மாறுதலையும் பாவத்தையும் தண்டிக்கிறவர். கர்த்தர் இன்னைக்கு அதே மாதிரி தான். இன்னைக்கும் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு இலக்கங்களை காக்கிறவர், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவான விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்போ கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை அவர் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார், அது தண்டிக்கிறவராயும் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 3வது சொல்கிறாரு, அவருடைய சத்தியம் மாறாதது. அவருடைய சத்தியம் மாறாது. சத்தியம்னா என்ன? வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சத்தியம். இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியங்கள் மாறாதவைகளாக இருக்கும். அவருடைய வழிகள் மாறாதது என்றார். 4வது, அவருடைய வழிகள் மாறாதது. எப்படி அவர் ஜனங்களை நடத்தினார், எப்படி அவர்களை ஆசீர்வதிச்சார், எப்படி விடுவிச்சார், எப்படி அவர்களை காத்து கொண்டார், எல்லாத்தையும் இங்கே படிக்கலாம். அவர் பாவம் செய்யும்போது மீறும்போது எப்படி அவர்களை திருத்தினார் அப்படிங்கிறதையும் இங்கே படிக்கலாம். எப்படி அவர்களை சாஸ்டைஸ் பண்ணார், தண்டிச்சார், திருத்தினார், அதையும் படிக்கலாம். எப்படி அவர்களை கைவிடாமல் காத்தாருங்கிறதையும் படிக்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது. அவருடைய வழிகள் மாறாதவைகள். அப்போ இங்கே வேதத்தில் நம்ம படிக்கும்போது க்ளீனாக அது விளங்குது பாருங்கள். அவருடைய நோக்கங்கள், பர்பஸஸ் டு நாட் சேஞ்ச். அவருடைய நோக்கங்கள் மாறாது. கர்த்தருடைய நோக்கங்கள் மாறாது. தாவீதை பற்றி ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருந்தார். வழியில் எல்லா தாவீதுக்கு பிறகு வந்த அத்தனை ராஜாக்களும் ஒரு மோசமான ஆட்கள். எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் எத்தனை ராஜாக்கள்னு. சதர்ன் கிங்டமாக இருக்கட்டும், நார்தர்ன் கிங்டமாக இருக்கட்டும், 2 மோசமான ஆட்கள் தான். வர வர ரொம்ப மோசமாக போகிறான். பொல்லாத ஆட்களாக இருந்தாங்க. ஆனால் அவருடைய பொல்லாத குணத்தை வச்சு தேவனுடைய நோக்கங்களை அவர்கள் கெடுக்க முடியவில்லை. தேவன் வச்ச நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். நோக்கங்கள் மாறாததாய் இருக்கிறது. அவருடைய பொல்லாத நோக்கங்கள்னால சில நேரத்தில் அவங்கள திருத்த வேண்டியதாக போச்சு, அவங்களுக்குள்ள திருத்தத்தை கொண்டு வர வேண்டியதாக போச்சு. ஆனால் அவருடைய அன்பை அவர் விலக்கி கொள்ளவே இல்லை, வார்த்தையை மாற்றி கொள்ளவே இல்லை. அவளை திருத்துறாரு, வழிக்கு கொண்டு வர்றாரு. அவருடைய நோக்கங்களை மாற்றாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நோக்கங்கள் நம்ம குறித்தும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக? உலகத் தோற்றத்துக்கு முன்னாகவே நமக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கிரியைகளை நாம் செய்யும்படியாக நம்ம என்ன பண்ணியிருக்காரு? இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் என்ன செய்யணும், என் வாழ்நாள் முழுக்க நான் என்னத்தை நடப்பிக்கணுங்கிறத முதல்ல மேப்பை வரைஞ்சி டிராயிங்கை போட்டு ரூட்டெல்லாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்காகவே என்னை உண்டாக்கி என்னை ரட்சித்து அந்த கிரியையில் நடப்பிக்கும்படியாகவே என்னை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ கடவுள் எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு அதை செய்கிறதுக்குன்னே நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், உங்களை ரட்சித்த போது என்ன ரட்சித்த போதே தெரியும், நம்ம எல்லாம் குறை உள்ளவர்கள், பாவிகள், தப்பு செய்கிற ஆட்கள் தான், தப்பாக போகும்னு தெரியும், தவறுகள் செய்யும் தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன், திருத்த முடியும், போதிக்க முடியும், சரி பண்ண முடியும், எல்லாம் பண்ணி கரெக்டான பாதையில் கொண்டு போக முடியும். என்னுடைய நோக்கத்தை, அவனுக்காக என்ன நோக்கம் வச்சுருக்கோனோ அதை நிறைவேற்ற முடியும்.
அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குதா? இதெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, ஏன் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார்ன்றது உண்மைன்னா, மாறாதவராக இருக்கிறதுனால தான் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்று சொல்லிட்டு செய்ய முடியாதவர் இல்லை, சொல்லிட்டார், தெரிந்தெடுத்துட்டார். நம்மளை நல்ல பாவின்னு தெரிஞ்சுதான் தெரிந்தெடுத்துட்டார். ஆனால் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் விடுறதில்லை. நம்மளை திருத்தி கொண்டு வந்து நல்லாக்கி தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இப்போ எனக்கு நல்ல வயசாயிடுச்சு, அதனால் திரும்பி பார்த்து என்னால் சொல்ல முடியும் அனுபவ ரீதியாகவே. நாம் எவ்வளோ சில நேரத்தில் சரியாக இல்லைன்னா கூட கர்த்தர் நம்மளை சரி பண்ணி சரியான வழியில் கொண்டு போகிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனையோ நேரத்தில் நம்ம சரியில்லை, 1000 குறைகள் இருக்குது, கர்த்தர் நம்ம சரியான திசையில் கொண்டு போகிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். தாவீதை பற்றி நோக்கத்தை வெளிப்படுத்தினார், உங்களையும் என்னையை பற்றி கூட நோக்கம் வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தரை பற்றி நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்காகவே ரட்சித்திருக்கிறார். அதை நிறைவேற்ற உங்களுக்கு எனக்கு உதவுவார். அதை நாம் நிறைவேற்றுவோம். அந்த நோக்கத்தை இந்த பூமியில் நம்ம நிறைவேற்றும்படியாக நடத்த வல்லவர் அவர். அவர் கையில் நம்ம இருக்கிறோங்க, அவர் கையில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய பலன் இல்லை, அவருடைய பலன். நம்முடைய ஞானம் இல்லை, அவருடைய ஞானம், அவருடைய கிருபை. அவருடைய அன்பை விலக்கிக்கிறதே இல்லை அவர். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், ஜெபிப்போம், சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நோக்கங்கள் என்னை குறித்து பெரிதாக இருக்கிறது. 1000 குறைகள் இருந்தாலும், எவ்வளவு கர்த்தாவே குறைகள் இருந்தாலும், எவ்வளவு தகுதியற்ற ஒரு நிலை இருந்தாலும், அந்த நிலையிலிருந்து எங்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 கொண்டு வருகிறீர். எங்களை திருத்துகிறீர், எங்களை போதித்து நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் நடத்துகிறீர். எங்களை சரி பண்ணுகிறீர். நீர் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவரை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எங்களை சீரமைத்து எங்களை சரியான திசையில் கொண்டு போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இடையூறுகள், தடைகள், டிஸ்ரப்ஷன்ஸ், எத்தனையோ விதத்தில் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுமாங்கிற சந்தேகமே வந்துடுது. எங்களுக்கு நிறைவேற முடியாதேங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாகுது. எப்படி நிறைவேறுமோன்னு இருக்குது. ஆனால் உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள் நிமித்தமாகவோ அல்லது பிசாசினுடைய கிரியைகள் நிமித்தமாகவோ இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாகவோ தேவனுடைய நோக்கங்கள் ஒருபோதும் தடைபட்டு போவதில்லை. இதை எங்களுக்கு உணர செய்வீராக. நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள். நீர் எங்களுக்கு போதிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், எங்களை காக்கிறீர், எங்களுக்கு புத்தி சொல்லுகிறீர், எங்களை திருத்துகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் நல்லவராய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எங்களுடைய எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. அப்போ காட்ஸ் லைஃப் டஸ் நாட் சேஞ்ச். அவர் பெட்டர் ஆகிறதில்லை, ஒர்ஸ் ஆகிறதில்லை, அதெல்லாம் மாறுறதில்லை. அவருடைய வாழ்க்கை மாறுறதில்லை, சுவாபம் மாறுறதில்லை, சத்தியம் மாறுறதில்லை, அவருடைய வழிகள் மாறுறதில்லை, அவருடைய நோக்கங்களும் மாறுவதில்லை. தேவன் மாறாதவர். கடைசியாக சொல்கிறார் பேக்கர், தேவகுமாரனாகி இயேசுவும் மாறுவதில்லை அப்படிங்கிறார். எபிரேயர் 13 தெரியும் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் தெரியும். ஆனால் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, ஒரு அருமையான ஒரு வசனம். எபிரேயர் 7:25 பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க? உங்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படியாகவே உயிரோடு இருக்கிறார். அவர் இயேசு உங்களுக்காக இன்டர்செசராக இருக்கிறார், உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். பேதுருக்கு அன்றைக்கே சொன்னார், சாத்தான் உன்னை போட்டு புடைக்க பார்க்குறான், ஆனால் நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்கின்றார். அப்போ பேதுரு வந்து என்னத்துக்காக அவன் அழைக்கப்பட்டானோ, தெரிந்து கொள்ளப்பட்டானோ, அங்கே போய் சேருவான்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. மற்றவங்களுக்கு இருந்திருக்காது, அவனுக்கு ஒருவேளை இருந்திருக்காது, அவருக்கு இருக்குது. அவர் சொல்கிறார், நீ குணப்பட்டுருவ, குணப்பட்ட பிறகு மற்றவங்களுக்கு நீ உதவி செய்ய, நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்றார்.
இங்கே சொல்கிறாரு, அவர் மூலமாய் தேவனிடத்தில் வந்து சேருகிற அத்தனை பேருக்காகவும் அவர் வேண்டுதல் செய்வதற்காக உயிரோடு இருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் 3.5 வருஷம் செய்த ஊழியம் இருக்குது, அதைத்தான் நிறைய பேசுகிறோம். 2000 வருஷமாக ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2000 வருஷமாக ரிட்டையர் ஆகி உட்காந்துட்டு இல்லை, அவர் ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இல்லை. இப்போ அவர் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கார். 2000 வருஷம் முக்கியமான வேலை. உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் இருந்துக்கிட்டு நம்ம சைடில் இருக்காருங்க. அவர் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் நமக்காக, நம்முடைய வெற்றிக்காக. நாம் போய் சேரணும், எந்த இடத்துக்கு போய் சேரணும் அங்கே போய் சேரணும். நம்முடைய இலக்கை நாம் அடைய வேண்டும், தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாரு. சொல்லிட்டு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தமிழில் ரொம்ப நல்லா வந்துருக்குது. இங்கிலீஷில் இஸ் ஏபிள் டு சேவ் தம் டு தி அட்டர்மோஸ்ட்னு வந்துருக்குது. இந்த அட்டர்மோஸ்ட்டை விளக்க வேண்டியதாக இருக்குது. தமிழில் சூப்பராக வந்திருக்கு, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்முடைய டெஸ்டினேஷனில் கொண்டு போய் நம்முடைய டெஸ்டினியை அடைய வைக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அடைய வைக்க வல்லவராய் இருக்கிறார். திருச்சபையில் காலகாலமாக பல போதிக்கிறதுக்கு பல கேட்டகிசம்லாம் உண்டு பண்ணாங்க. அதில் ஹைடல்பர்க் கேட்டகிசம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு லூத்தரன்ஸ் மத்தியில் சத்தியத்தை, வேதத்தில் உள்ள சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்களுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை உண்டாக்குறாங்க பாருங்கள். அந்த ஹைடல்பர்க் கேட்டகிசத்தில் எப்படி போதிப்பாங்கன்னா, ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில், ஒரு கேள்வி அதுக்கு பதில், இதெல்லாம் சபையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கேள்வி எப்படின்னா, வாட் இஸ் த ஒன்லி கம்ஃபர்ட் இன் லைஃப் அண்ட் டெத்? வாழ்விலும் சாவிலும் உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலை சொல்லி தர்றாங்க. என்ன சொல்லி தர்றாங்க? that I with body and soul both in life and in death am not my own but belong to my faithful Savior Jesus Christ. நான் வாழ்விலும் சாவிலும் என்னுடைய ஆன்மா சரீரம் எல்லாமே என்னுடையதல்ல, என்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறது. who with his precious blood has fully satisfied for all my sins. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவ நிவர்த்திக்காக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. and redeemed me from all the power of the devil. பிசாசினுடைய எல்லா வல்லமையிலிருந்து என்னை விடுவிச்சிருக்கிறார். and so preserves me that without the will of my Father in heaven not a hair can fall from my head. என்னை அவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து என்னுடைய பாவத்துக்கு செலுத்த வேண்டிய கரையத்தெல்லாம் செலுத்தினது மட்டுமல்ல, அப்படி செலுத்தி என்னைக்கு எந்த அளவுக்கு என்னை காக்கிறார். எந்த அளவுக்குன்னா, என் தலையில் இருக்கிற ஒரு தலைமயிர் கூட என்னுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் விழுவதில்லை. that all things must work together for my salvation. எல்லாம் என்னுடைய ரட்சிப்புக்காக, அது முற்றுமுடிய நிறைவேறுவதற்காக எல்லாம் எனக்காக வேலை செய்கிறது. Wherefore by his Holy Spirit he also assures me of eternal life. அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நித்திய ஜீவனை குறித்த நிச்சயத்தை எனக்கு தருகிறார். and makes me heartily willing and ready henceforth to live for him. நான் மனமு வந்து அவருக்காக வாழும்படியாக அப்படிப்பட்ட ஒரு மனதையும் எனக்கு தருகிறார். என்ன பெரிய சத்தியம் பாருங்க. வாழ்க்கையில் வாழ்விலும் சாவிலும் உனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னு கேட்டால், நான் என்னுடையவன் அல்ல, என்னுடைய சரீரம் ஆத்மா ஆவி எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் தான் என்னை ரட்சித்தார், பிசாசின் பிடியிலேருந்து விடுவிச்சிட்டார், என் பாவக்கரையத்தெல்லாம் செலுத்திட்டார். எந்த அளவுக்கு என்னை ரட்சித்து என்னை பாதுகாக்கிறார்னா, என் தலைமயிர் கூட ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அப்படி அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். என்ன அருமையான ஒரு சத்தியம். தலைமயிர் கூட ஒன்று கூட விழாதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். இதை விட கேர்ஃபுல்லாக யாரும் பாதுகாக்க முடியாது. அவ்வளோ ஒரு சின்ன முடி கூட கீழே விழாதபடிக்கு பாதுகாக்கிறேன். ஏன் உத்தரவு இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறார். எல்லாம் எனக்காக, என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுதலுக்காக என் பட்சமாய் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்றார். என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக செய்து கொண்டிருக்கிறது என்றார். அப்போ கடைசி அந்த சங்கீதத்துக்கு போவோம். காலத்தின் மகன் இவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சாகிறதுக்கு முன்னால் இதையே பார்க்கணும் ஆண்டவரே, வாக்குத்தத்தெல்லாம் பண்ணிடுறேங்க அப்படிங்கிறான். சொல்கிறாருப்பா, அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்கள், மரித்தவர்கள் கூட
விசுவாசத்திலே செத்தார்கள் இருக்குது எபிரேயர் 11. எப்படி செத்தாங்களாம்? ஏன்னா சில வாக்கு தத்தங்கள்லாம் அவங்க காலத்தில் நிறைவேறல, ஆனால் பிறகு நிறைவேறும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் சில காரியங்கள் அவங்க காலத்தில் பார்க்கல, ஆனால் நம்ம காலத்தில் நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பூலோக வாழ்க்கையின் போது அதை பார்க்கல, ஆனால் சாகும்போது கண்ணை மூடும்போது ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாரே ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கண்ணை மூடல. அவங்க கண்ணை மூடும்போது ஏன் கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்ன செய்வாரோ அதை நிறைவேற்றுவார். நான் ஒருவேளை இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு சாகலாம், ஆனால் நான் செத்து போனாலும் அவர் சாகாதவர், அவர் சொன்னதை நிறைவேற்றியே தீருவார். வாழ்க்கையே என் வாழ்நாளை பொறுத்ததில்லை, கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதுக்குள்ளே நாமெல்லாம் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். அப்படி தான் பார்க்குறேன் என் வாழ்க்கையை. நீங்களும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும். என் வாழ்நாளில் சில காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என் மூலமாக வச்சுருக்கிற நோக்கம் வெறும் இதோடு முடிஞ்சிடுறதில்லை, தாண்டி பல தலைமுறைகளுக்கு அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டே இருக்கும் இல்லையா? அப்போ நான் வாழ்ந்து முடிகிறப்ப நான் அந்த சந்தோஷத்தோடு தான் வாழ்க்கையை முடிப்பேன். கர்த்தர் நிச்சயமாக சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் சொல்கிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு தான் வாழ வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க கர்த்தர் உண்மை உள்ளவர்னு? உண்மை உள்ளவர் அவர். எல்லோரும் எழுந்து நிற்போம், எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவருடைய உண்மையை நல்லா தியானியுங்க. எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் புரிஞ்சு கொள்ளாதனால அவர் உண்மை உள்ளவர் அல்லன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன் நான். அந்த சங்கீதக்காரனுக்கு எல்லாம் விளங்குச்சான்னு தெரியல, பாபிலோனிய சிறையிருப்பை பற்றி எல்லாம் விளங்குச்சார். கர்த்தர் பாபிலோனிய சிறையிருப்பை அப்படியே திருப்பிட்டார், வேற மாதிரி பிரமாதமாக்கிட்டார். அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மக்களை கைவிட்டுறல, அவர் பாதுகாத்து திரும்ப பத்திரமா கொண்டு வந்து இயேசு அவர் மூலமாக பிறக்க செய்து எல்லாம் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இனிமேலும் நிறைவேற்றுவார். இருக்கிறீங்களா? அதெல்லாம் சங்கீதக்காரனுக்கு விளங்குச்சான்னு தெரியல, ஆனால் முடிக்கும்போது அருமையாக முடிக்கிறான் பாருங்க. அந்த கடைசி வசனம் ஏதோ விளங்குனதுனால தான் அப்படி சொல்கிறான். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன். நாங்கள் இவ்வளோ நேரம் ஆண்டவரே உண்மை உள்ளவரா நீர் செய்யலையேன்றிருந்தேன். இல்லை அவனுக்கு உள்ளே ஏதோ விளங்கிருச்சு. சரி, எனக்கு விளங்கலை, எல்லாம் புரியல. ஏன்னா நான் ஒரு குறுகிய காலம் வாழ்கிறவன் இந்த பூமியில், என் புத்தியும் ரொம்ப கிடையாது, ஞானமும் கிடையாது அவ்வளோ. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையை மாற்றிக்கவே மாட்டேன்ட்டாரு. உண்மை பிசகாமல் இருப்பேன்னாரு, உடன்படிக்கை மீறாமல் இருப்பேன்னாரு, உதடுகள் விளம்புறதை மாற்றாமல் இருப்பேன்றாரு. அவன் சொல்கிறான் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன். எத்தனை விளங்கலனாலும் இதை சொல்லுங்க, கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் உண்மை உள்ளவர் என்பதை ரொம்ப ஆழமாய் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் எங்களுக்கு விளங்க மாட்டேங்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் எத்தனையோ டிஸ்ரப்ஷன்ஸ், எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரத்தில் பல கேடுகளை சந்திக்கும் போது, பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது எல்லாம் எங்களுக்கு விளங்கலை, அவ்வளோ ஆழமாக சிந்திக்க முடியல. நாங்கள் காலத்தின் சிருஷ்டிகளாக இருக்கிறோங்க தாவே, எங்களுக்கு கொஞ்சம் தான் விளங்குது, விளங்காத காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமயிர் கூட விழுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் பத்திரமாய் உம்முடைய கரத்தில் இருக்கிறோங்க தாவே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறவர் நீர். ஓ, நீர் வாக்கு மாறாதவர், சொன்னதை விளம்ப செய்கிறவர் நீர். உம்முடைய உதடுகள் சொன்னதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளுகிறதில்லை. உண்மையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் 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 தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மக்கள் இதை பெரிய ஆறுதலாய் தங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஆறுதலாய் அவர்களுக்கு இருக்கட்டுங்க தாவே. தங்கள் வாழ்க்கையில் இதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து உம்மை துதிக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். God bless you.